வணக்கம் நண்பர்களே. தாவேக்காவோடு தான் பிசிகா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டார். அது தவிர வேற வழி என்ன இருக்குங்க? அவர் கூட்டத்துல செம்ம கூட்டம் கூடுச்சுல்ல, அதுக்கு பின்னால திமுக இருக்கோ அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா திமுக பல விஷயங்களை செய்யும். கூட்டத்திற்கு அவ்வளவு கூட்டம் வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் நல்ல பெரிய தலைவர். அவருக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃபாலோயிங் இருக்கு. நிறைய கூட்டம் கூடி இருக்கு. ஆனா இந்த சமயத்துல இவ்வளோ கூட்டம் கட்டுக்கடக்காத கூட்டத்தை கூட்டினது மூலமாக திமுகவும் ஆள அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா திருமாவளவன் தன்னை பெரிய தலைவரா நினைச்சுக்கிட்டோம், தாவேகாணில் இருந்தா கொடைச்சல் கொடுக்கட்டும் அப்படின்னு திமுக நினைச்சிருக்கலாம். ஏன்னா திமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, ரொம்ப வரலாறு, நீண்ட வரலாறு இருக்குங்க. 70 ஆண்டு கால வரலாறு இருக்கிற கட்சி இதெல்லாம் செய்யுமா? ஆனா இந்த பாரம்பரியத்து இதெல்லாம் ஒரு அம்சம்ங்க. இதெல்லாம் செய்யும். உங்களுக்கு அமைச்சர்களே சொன்னாங்கல்ல, அங்கங்கே சில பிரச்சனைகள் வருது, கரண்ட் கட் ஆகுது, அதுக்கு திமுக காரங்க காரணம் அப்படின்னு அமைச்சரே சொன்னாரு. அதெல்லாம் இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க. நாங்களும் ஃபீஸ் கட்டை பிடுங்கலைங்க. திமுகவுடைய அரசியல் தளங்களில் பல்வேறு திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தும். அதுல திருமாவளவனை இன்னும் கூட கையில் வைத்துக் கொண்டிருக்கலாமா அப்படின்னு திமுக காரங்க நினைக்கிறாங்க. இல்ல நாங்க தாவேகா பக்கம் தான் போவோம், அவங்க கூட தான் பயணிப்போம் அப்படின்னு திருமாவளவனே அப்படியே வாய் திறந்து சொல்லிட்டாரு. ஆனா அதை தவிர வேற வழி என்ன இருக்கு? அந்த கூட்டத்துல பாருங்க, ஆளூர் ஷானவாஸ் கலந்துக்கல. ஆளூர் ஷானவாஸ் பயங்கரமா வச்சு செய்யறாரு, தாவேக்காவை கடுமையா திட்டுறாரு, இன்னும் கட்சியில வச்சிருக்கிறாரு இந்த திருமாவளவன். ஏன்னா நீக்க துணிவில்லையா, நீக்க விருப்பம் இல்லையா? விருப்பம் இருக்காது. சரி, ஒருத்தர் அப்படி ஒரு பாட்டு பாடட்டும் அப்படின்னு. அந்த கூட்டத்துல ரவிக்குமார் கூட வரல, அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் வன்னி அரசு அமைச்சரா இருக்காருல்ல, அது திருமாவளவன் கட்சியில, விசிக கட்சியில நிறைய பேருக்கு ரொம்ப நெருடலுங்க. பிடிக்கல, பொறாமையா இருக்கு. என்னன்னா அவரு அப்படியே தேசிய கொடி பறக்கின்ற காரில் வர்றாரு, அங்கங்க போய் ஆய்வு நடத்துறாரு, அவருக்கு பின்னால பெரிய போலீஸ் படை இருக்கு. ஒரு மினிஸ்டர்னா சும்மாவா? ஆனா நிறைய பேர் பிசிகா காரங்களுக்கு நம்மளும் ஆயிருக்கலாம்ல, நம்மளையும் நிக்க வச்சு அமைச்சர் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் தானே அமைச்சரு, என்ன செய்யறது? இல்லை, நாங்கள் தாவேக்கா ஆட்சியில் நீடிக்க மாட்டோம், நாங்கள் ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு திரும்ப சொல்லுவாரா? வன்னியரசு தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தாவேக்கா பக்கம் தான் இருப்போம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ, காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ ஜோதிமணி, அவரு கேட்டார்ல, கார் கேட்டாரு, அவர் மட்டும் வந்துருவாரா திருமாவளவன் பின்னால? 2 பேரையும் இழக்க வேண்டியதுதான். சரி, தாவேகாவோட இருப்போம்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். சமீப காலமா ஒரு மாசமா திருமாவளவன் முன்னுக்கு பின்னுக்கு முன் பேசுறத நிறுத்திட்டாரு. ரொம்ப உயர்ந்த தலைவருங்க, தெளிவானவர் தான். ஆனா அப்பப்போ கொஞ்சம் மாறி மாறி பேசிட்டு இருந்தாரு. இப்ப கொஞ்சம் நிதானம் ஆயிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்த மக்களவை தேர்தலில திருமாவளவன் நிப்பாரா? அது நிக்கிறதா இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தாவேகா ஆதரவு தான் வேணும். அது அவருக்கு நல்லா தெரியும். இல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய கோர் ஓட் பேங்க், அவருடைய முக்கியமான வாக்கு வங்கி, அது தாவேகா பக்கம் போயிருச்சு, விஜய் பக்கம் போயிட்டாங்க. முக்கியமாக பட்டியல் சமூக மக்களின் பெரும்பாலானவர்கள் விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல பாத்துக்கங்க, எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல திரு திருமாவளவன் காமிக்க நினைச்சாரு. அவருக்கு உதவியாத்தான் திமுக காரங்க ஆளை அனுப்பி இருப்பாங்களோ? சொல்ல முடியாதுங்க. இதன் மூலமாக திருமாவளவனையும் ஏமாற்ற நினைக்கலாம், விஜயையும் ஏமாற்ற நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஏமாந்து போகின்ற தலைவர்கள் அல்ல திருமாவளவனும் சரி, விஜயும் சரி. அதையும் திமுக உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் ஆடி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் திரு விசிகாவுடைய வாக்கு வங்கியில் பெரும்பாலான பங்கு போயிருச்சுங்க, தாவேகா பக்கம் போயிருச்சு. 2 பேரும் இணைந்தால் அடுத்த மக்களவை தேர்தல் வைங்க, 2 சீட்டு கொடுப்பாங்க திமுகல, இல்ல தாவேக்கால ஒரு 3 கொடுக்கலாம். அடுத்து எப்ப சட்டப்பேரவை தேர்தல், என்ன 5 வருஷம் கழிச்சு தான் வரும்ல. திமுக அணியில நின்னு 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 8 இடம் தான் கிடைச்சது. தாவேக்கால கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு ஒரு 25 கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு வைப்போம் அப்படின்னு கேட்பாங்க. குறைஞ்சது ஒரு 12 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அமைச்சர் பதவி உறுதி. ஏற்கனவே தாவேகா அமைச்சரவையில திரு விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில 8 பட்டியலின சமூக மக்கள் இருக்காங்க. 6 பேர் தாவேக்காரங்க, ஒருத்தர் விசிகாரர் வன்னியரசு, இன்னொருத்தர் காங்கிரஸ்காரரு விஸ்வநாதன், எல்லாம் இருக்காங்க. இனி வருகின்ற காலங்கள் அதிகமாகலாம். இந்த மாதிரி ஒரு அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்து இருந்ததில்லை. இதெல்லாம் பெருசா அவங்க சொல்லிக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் திரு விஜய் சொல்லிக்கிறது கூட இல்லை. பாருங்க, என்னுடைய அமைச்சரவையில் 8 பட்டியலின சமூக மக்கள் இருக்காங்க சொல்லிக்கிறாங்களா?
திரு ஸ்டாலின் தான் சொல்லிக்குவாரு, திரு கருணாநிதி நல்லாவே சொல்லிக்குவாரு, ஜெயலலிதா சொல்லிக்குவாங்க, எடப்பாடி இன்னும் கூட நினைச்சு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்குங்க. இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த அரசுக்கு உறுதியாக இருப்போம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. அப்ப திமுக என்ன பண்ணும்? திமுக பக்கம் தான் இருக்கிறோங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திமுகவுக்கு டாடா பை பை சொல்லிட்டாரா? சொல்லிட்டாருங்க. டாட்டாவும் சொல்லிட்டாரு, பையும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட காலம் ஒன்று கனியும், திருமா வந்து நிற்பார் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அந்த காலம் கணிஞ்சிராதா? போய் அறிவாலை வாசி நின்னுற மாட்டோமா அப்படி திருமாவளவன் ஆசைப்பட்டு தான் இருக்காரு. ஆனா இப்போ சொல்லி வச்சிருவோம், விசிகாக வந்து தாவேகா கூட தான் இருக்கும் அப்படின்னு. அங்க திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை கொடுப்போம். திமுக எப்படி இருந்தாலும் பிஜேபி ரூட்டை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா பிஜேபிக்கே ரூட்டு தெரியல. இதுதான் நிலைமையா இருக்கு. இந்த கஷ்டத்துல சரி திமுகவுக்கு செக்கு வைப்போம், திமுக நம்மளை விட்ட ஆள் கிடையாது அப்படின்னு திருமாவளவன் நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கூட சில வாரிய தலைவர்கள் பதவியெல்லாம் காத்துட்டு இருக்கு. அது தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கிடைத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. நல்ல ஒரு நினைவு தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில பங்கு வகிப்பதன் மூலமாக பல்வேறு அம்சங்களை பலன் பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பாருங்க, ஊழல் இருக்கக்கூடாதுன்னு திரு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. அதை தவிர தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சில நல்ல திட்டங்களை வாங்கி கொடுக்கலாம், நியாயமான டெண்டல் கூட இருக்கலாம் இல்ல. நிறைய அரசு தொடர்பான கட்டுமானங்கள் இருக்கு, நிறைய பணிகள் இருக்குங்க, அது எல்லாம் பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தாவேகா ஆட்சி இன்னும் 5 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்னு திருமாவளவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதன் மூலம் எவ்வளவு பலன் பெறலாம் அப்படிங்கிற கணக்கு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் கூட நிக்கலாம். எங்கள் தலைமையில் ஆட்சி வரும், யாரு விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விருப்பம் தாங்க. அந்த மாதிரி எந்த கட்சி நினைக்கலாம், எந்த ஒரு கட்சி நினைக்கலாம், சிறியதோ பெரியதோ நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நினைக்கலாம். அது தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அது கட்சியை இன்னும் கூட பலப்படுத்துவதற்கான திட்டம். இப்போ எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அவங்களுக்கும் ஒரு த்ரெட், ஒரு சவால் கொடுக்கிறது. நாங்களே ஆட்சிக்கு வந்துருவோம்ல அப்படித்தானே சொன்னாங்க. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சது இல்ல, அப்படியும் அண்ணா திமுக நினைச்சது விஜயை வரவிடாமல் செய்வதற்காக. அது அந்த காலம் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முந்தைய காலம். இப்பெல்லாம் நிலைமை மாறி போச்சு. விஜய் ஒரு முதல்வராக நன்றாக உறுதியாக அமர்ந்து விட்டார். அவருடைய புகழ் இந்தியா முழுக்க பரவுது. பல்வேறு இடங்கள்ல அவரை பற்றி பேசுறாங்க. ஹிந்தி தெரிந்தவரெல்லாம் பௌத் அச்சாக அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டு வாகாலேயே ஒலிச்சிருச்சு. இப்படி எல்லாம் திரு விஜயோட புகழ் இந்தியா முழுக்க பரவிட்டு இருந்த சமயத்துல தமிழகத்திலும் அவருடைய ரேட்டிங் அதிகமாயிட்டு இருக்கு, அவருக்கான வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு இருக்கு. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அதனால திருமாவளவன் நல்லாவே முடிவுதான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவரு கூட தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னா உதயநிதி பாதை சரியில்லை, அவர் ரொம்ப ரொம்ப சரியான பக்குவமான அரசியல் தலைவராக இல்லை அப்படின்னு கூட திருமாவளவன் நினைக்கிறாரு. கூடி சீக்கிரம் வெளியே சொல்லுவாரு பாருங்க. நன்றி, வணக்கம்.